பொருள் சிவத்துக்கு ஈக்குவலான பொருளே உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது ஒன்று தான் கடவுள். அதை தான் இந்த நடிகர் விஜய் அவங்க தாய் மாமன் வந்து வீட்டில் ஒரு பேட்டி எடுத்தார், ஆதி முதல் அந்தம் வரை எண்ணிட்டு. அந்த பேட்டியில் கடவுள்ன்றது எப்படி உருவாச்சு, அதை யார் உருவாக்குனது, அதுவாக உருவாச்சா, அது ஏற்கனவே இருந்ததா, இல்லை இப்போ உருவாச்சா அப்படின்றத ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த சிவம் உருவானது மட்டும் 1.25 மணி நேரம் ஆச்சு சொல்கிறதுக்கு. அந்த சிவம் உருவானது மட்டும் சொல்லவே 1.25 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் சக்தியை சொல்லணும், அதுக்கப்புறம் விஷ்ணுவை சொல்லணும், அதுக்கப்புறம் பஞ்சபூதத்தை சொல்லணும். இந்த பஞ்சபூதம் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் உருவாக்குச்சு. நம்மளை கடவுளை எந்த கடவுளும் யாரையும் உருவாக்குறதே கிடையாது. கடவுளை யாரும் உருவாக்குறதே கிடையாது. எல்லாமே இயற்கை. இயற்கையிலேருந்து தான் வந்தோம், இயற்கையாகவே இறந்து போயிடுறோம். இங்கே வந்து கடவுள்ன்றது மனிதனுக்கு மட்டும்தான் உணர முடியும். இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். ஏன்னா மனிதனுக்கு தான் 6 ஸ்தானங்கள் இருக்குது. மற்ற ஜீவராசிக்கு அந்த மாதிரி ஸ்தானம் கிடையாது. அதுக்கு உயிர் மட்டுங்கிறது மனம் இல்லை. அதனால் அதுக்கு வீடு வாசல் பொண்டாட்டி புள்ளக்குட்டி பந்த பாசம் அதெல்லாம் இல்லாமல் வாழுது. மனிதனுக்கு மனம் இருக்கிறதால இந்த பாசத்திலெல்லாம் மாட்டிக்கின்னு பந்தத்தில் மாட்டிக்கின்னு அவன் கடவுளை வந்தவன் கடவுளை அடைய முடியாத அவதிப்படுறான். அதனால் கடவுள்ன்றது ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள் எல்லாம் கிடையாது. உலகத்துக்கு ஒரே கடவுள். அது பேரொளி, ஒளியும் ஓசையுமாகுது. அதுக்கு உருவமற்ற பொருள். அதுதான் கடவுள். அந்த உருவமற்ற உயிர் தான் உனக்கு இருக்குது. உன் உயிருக்கு ஏதாவது அடையாளங்குதா? உன் உடலுக்கு அடையாளங்குது, உயிருக்கு அடையாளங்குதா? யார் உயிருக்காவது அடையாளங்குதா? எடுத்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்படிப்பட்ட பொருள் தான் ஆன்மாவுக்கு அடையாளங்குதா? என்ன ஒரு நண்பர் கேட்குறாரு, ஒரு சீடர். அவர் டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா டே ஷிஃப்ட்டு சும்மா இருப்பேன். அப்போ சும்மா இருக்கும்போது அவர் கடை வச்சுருந்தார், அவர் பேப்பர் கடை, வெத்தலைப்பாக்கு கடைலாம். அங்கே போய் உட்காருவேன். அவர் டெய்லி என்ன கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவேன். திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவர் கேட்குறாரு, விஞ்ஞானம் வந்து சொல்லுது மனுஷனுக்கு மூளை தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது, மூளையால் தான் உலகம் மனுஷனை இயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இது மாதிரி கேட்பாருன்னுட்டு. அவர் திடீர்னு இந்த கேள்வி கேட்டார். சரி, அவர் கேட்டார், என்ன பண்ணுற பதில் சொல்லி தான் நான் சொன்னேன், செத்தவனுக்கெல்லாம் மூளையப்பா எடுத்துட்டாங்க அப்படின்னு. உயிராளில் செத்து போய்க்கிறான், அவங்க தலையிலலாம் மூளையை எடுத்துட்டாங்க. எல்லா தலையிலும் தான் மூளை இருக்குது, செயல் புரியலையே. அப்போ மூளை செயல் புரியறதுக்கு ஆன்மான்ற ஒரு பொருள் வேணும். அதுதான் சிவம். அந்த ஆன்மா இல்லைன்னு சொன்னால் உன் மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யலாம், உன் உடம்பு வேலை செய்யாது. அப்போது இந்த மூளை வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? இது எப்படி மாட்டதுனாக்கா, இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். நம்ம ஆசிரமத்தில் மெயின் போர்டு வச்சுக்கிறோம், மெயின் சுவிட்சு வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் இங்கே லைட்டை சுவிட்சை போட்டால் லைட்டை போட்டால் எல்லா லைட்டும் எடுத்து எல்லா ஃபேனும் ஓடின்னு இருக்குது. ஆனால் இதுக்கு ஆசிரமத்துக்கு லைன் வந்தால் தானே ஓடும். அந்த லைன் வர்றது தான் ஆன்மா. இங்கே இருக்கிறதெல்லாம் மற்ற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது, மூளை இருக்குது, மனசு இருக்குது, உயிர் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது மற்ற பொருள் மாதிரி. அது மாதிரி உலகத்தில் இறைவன் ஒருவனே. ஜாதிக்கு ஒரு இறைவன் கிடையாது. மதத்துக்கு ஒரு பொழப்பு நட்டத்துக்காக வச்சுக்கின்றதான் மதங்கள்லாம். மதம் ஆதியில் எதுக்காக வச்சான்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனுஷன் உதவி பண்ண முடியாது, ஒரு அமைப்பு வச்சா உதவி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மதத்தை நிறுவனாங்க. இன்றைக்கி அந்த மதம் மாரி தெரியுது, அது மனுஷனை அழிச்சிக்குன்னு தெரியுது. வேற்றுமையை அன்பை உண்டாக்க வேண்டிய மதங்கள் வேற்றுமையை உண்டாக்கி பகையை வளர்த்துக்கின்னு ஒத்தனை வெட்டிக்கின்னு ஒத்தனை கொண்டுக்கின்னு இருக்கிறோம். மதம் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. மதம் நன்மையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம். அதனால் மதத்தை மறந்துடுங்க, கடவுளை மனசில் ஏற்றுங்க, கடவுளை நினைங்க, கடவுளை அடையத்துக்கு வழி தேடிக்குங்க. அதுதான் இங்கே சொல்லி கொடுக்குறோம். அதனால் அந்த மாதிரி பயணத்தில் போங்க. அதனால் சொல்கிறார் திருமூலர், அதுக்கு ஈர்க்கில் கடவுளே கிடையாதுறான்றார். சொல்கிறார், அதை எப்படி தீயினும் வெய்யான், நெருப்பில் போட்டு கொளுத்தனா அது சாகாது, அதை அழிக்க முடியாது. தீயினும் வெய்யான் புனலினும் தனியான், அது எதுலேயும் அதை ஆற்றிடவும் முடியாது, அதனுடைய வெப்பத்தை குறைக்கவும் முடியாது. அதனால் புலனினும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. இப்படிப்பட்ட கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறவன் இல்லையடா உலகத்தில் அப்படின்றார். அதனால் ஆயினும் ஈசனை அருள் அறிவார் இல்லை,
சேயினும் நல்லான், குழந்தையை விட நல்லவன்டா கடவுள். ஒரு குழந்தைய தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறோம். கடவுள் அந்த குழந்தையை விட நல்லதான், அவ்வளோ தங்கமானவனா ஈசன். ஆனால் அதை அறிகிறவன் இல்லை, அதை சொன்னாலும் எடுத்துக்கிறவனும் இல்லை. அதனால் சொல்கிறாரு, ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லான். சேயினும் நல்லான் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான். பெத்த தாயை விட குழந்தையை விட நல்லவன்டா, ஆனால் உலகத்தை பெத்த தாயை விட தங்கமானவனான்டா. அப்படிப்பட்டவனை நம்ம அறிய மாட்டேன்றமேன்னு வருத்தப்பட்டு சொல்கிறார் திருமூலர். இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கின்னு உண்மையில் பயணம் பண்ணணும். போலி வேஷம் போட்டுன்னு பொய்யான கடவுள் வழிபாட்டில் போகிறதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது. நமக்கு அது பண்ணுறவன் பண்ணி போட்டோம், நம்ம பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா நம்ம எப்போ நிஜத்தை தேடுறோமோ அந்த நிஜத்திலேயே பயணம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால சொல்கிறார், இப்படி எல்லாம் இருக்குதுப்பா. சொல்லுப்பா ஐயா. இப்போ ஒரு குழந்தை பிறகுது ஐயா. குழந்தை பிறந்து அது வாயை திறக்கும் போது தான் அது ஆன்மா உள்ள நுழையுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ அந்த குழந்தை பிறந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள உயிர் இருக்கா ஐயா? உயிர் இருக்குமா? ஆன்மா உள்ள நுழையறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடுச்சு, கையில வச்சிருக்காங்க. சரி, அப்ப அதுக்குள்ள உயிர் இருக்கா? தாயினுடைய தொப்புல கட் பண்ணலன்னா உயிர் இருக்கும், இல்லைன்னா அது பிறந்த உடனே கத்துது. எப்படி கத்துது? குழந்தை பிறந்த உடனே கத்துது இல்லை? எப்படி கத்துது? அதுக்கு தொடர்பு இல்லைன்னா கத்தாத. தாயினுடைய தொடர்பு இருக்குங்க கத்துது, அதனால குழந்தை பிறந்து போச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் தொப்புல கட் பண்ண பிறகுதான் அது பிண்டமா மாறுது. அதுக்கப்புறம் தான் ஆன்மா அதுக்கு சுயமா போகுது. அது வரைக்கும் தாயினுடைய உயிரில் தானே அது வளர்ந்தது கர்ப்பத்தில். பின்ன உயிர் இல்லாத எப்படி வளரும் ஒரு பொருள்? செத்து போகாது வயிற்றுலையே. ஏன் இந்த விபரீத விளையாட்டெல்லாம் உனக்கு? தெரிஞ்சுக்கலாம். என்ன இதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? உன்னை பத்தி தெரிஞ்சுப்பானா? நீ என்ன டாக்டரா படிக்கிற? அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு? சரிங்க ஐயா. இப்ப நம்ம இந்த ஆன்மீக சாதகம் செஞ்சுட்டே இருக்கும்போது, தொடர்ந்து செய்யும் போது நமக்கு வீட்டுல இருக்கிற பற்று குறைஞ்சி நம்ம வீட்டை விட்டு போயிடணுன்ற மாதிரி எண்ணங்கள் வருமா ஐயா? இப்ப நம்ம ஆன்மீக சாதகம் அதிகமா செய்ய இல்ல முன்னேற்றம் அடையும் போது நமக்கு வீட்டு எல்லாமே மறந்து எல்லாரையும் மறந்து வீட்டை விட்டு போயிடுற மாதிரி சூழ்நிலை. வீட்டை விட்டு போயிடுற மாதிரி எல்லாம் தோணாது. எல்லாம் எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும், எதை பார்த்தாலும் பொய்யா தெரியும். இவ்வளவு நாள் இதெல்லாம் கண்டு நம்ம மெய்யின்னு இருந்தோம். ஆனால் இது இப்போ எல்லாம் எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே நார்வேலேருந்து ஒரு அம்மாவும், தர்ஷினின்னு ஒரு அம்மாவும், டென்மார்க்லேருந்து சாந்தின்னு ஒரு அம்மாவும் இங்கே உபதேசம் வாங்கினாங்க. இப்போ அவங்க கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அதே மாதிரி கனடாவிலேருந்து சிவானிட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த அம்மாவுக்கு 4 உபதேசம் தான் கொடுத்தோம். 10வது வாசல் திறந்துச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, எல்லாமே பொய்யா இருக்குது சாமி, வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாமே ஒளியாக இருக்குதுன்னாங்க. ஏன்னா இந்த பொய்யான உடல் இருக்கிற வரைக்கும் பொய்யான தோற்றங்கள்லாம் தெரியும். இந்த பொய்யான உடலை மறந்து உயிர் பார்க்கும்போது எல்லாம் பொய், கடவுள் மட்டும்தான் மெய், நம்ம மட்டும்தான் மெய்ன்றது தெரியும். அப்படி தெரியும் போது மற்றதெல்லாம் வெறுப்பு வரும். அதனால தான் சித்தர்கள் சொன்னான், இந்த உடலை நம்ம என்ன பண்ணுறோம், மெய்யின்னு சொல்கிறோம். ஆனால் அவன் சித்தர் என்ன சொல்கிறான், இதை பொய்யிடான்றான். இந்த மெய்யின்ற உடல் இல்லைன்னா நமக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த உடலை மறந்து ஒரு உயிரோட போகும்போது உடல் பொய்யா போகுது. அதனால காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னா. இந்த வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னு சொன்னால் உயிர்னு ஒன்று இருக்காது. ஏன்னா சுவாசம் வராது, செத்து போயிடுவோம். இங்கே கடவுளுக்கே வேலை எல்லாம் போயிடும். எந்த கடவுளாலேயும் இந்த சோறுன்றது ஒன்று இல்லை, ஆகாரன்றது ஒன்று இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது. எந்த உலகத்தில் இருக்கிற கடவுளை அத்தனை பேர் சேர்ந்தா கூட காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றின்னு இருக்கிறது உணவு. மனிதனை மட்டும் இல்லை, உயிரினங்கள் உலகத்தில் அத்தனையும் காப்பாற்றுறது. புல்லு பூண்டு கூட மழைன்ற நீர் இல்லைன்னா வராது. காட்டில் ஒரு மிருகம் இல்லைன்னா, உணவு இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட காட்டில் இருக்காது. மனிதனுக்கு உணவு இல்லைன்னா மனுஷன்ற உணவு ஒருத்தருக்க மாட்டான். கடவுள் எல்லாம் அப்புறம்தான். ஆதியில் கடவுளாக இருந்தான், இயற்கையை வழிபட்டான், சுழுபிட்சமாக இருந்தான், கவலை இல்லாத இருந்தான். ஆனால் இன்னைக்கு மனிதன் அவனுக்கு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுன்னுக்குறான். அதனால வேற்றுமையை உண்டாக்கி, பகையை உண்டாக்கி, ஒத்தனை அழிச்சு ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான். அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா
சமமான மனநோக்கத்தோட போகணும். இறைவன் ஒருவன் தான்ட்டு போகணும். உன் கடவுள் வேற, என் கடவுள் வேற, உன் தெய்வம் வேற, என் தெய்வம் வேற, உன் மொழி வேற, என் மொழி வேற. இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ளே உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும். இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது. அதனால் வீட்டெல்லாம் போக மாட்டேங்க. வீட்டெல்லாம் போக முடியாது. வீட்டை விட்டு போனோன்னா அதுக்கு இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான் எத்தனையோ பேர். நான் எதுக்கு போயிருந்தேன், கைலாசம். அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறான். என்னடா அது இவ்வளோ பேர் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான். அந்த லைனாக உட்காந்துங்கிறதுல பார்த்தா 2 பேர் தமிழை மாதிரி இருந்தான். அவனை கேட்டேன், என்னப்பா தமிழ் தெரியுமா? தெரியுங்க. ஏன் தமிழில் பேச மாதிரி? இல்லை, இங்கே எல்லாரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு. சரின்னு பேசுன்னு எதனா ஞானம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டில் இருந்து பயந்து நீங்கள் ஓடியான்ட்டோம், வந்து 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் அம்மா செத்துது, நடிகர் பிறந்தது, இந்த சாப்பாடு வருது, சாப்பிட்றோன்றோம். அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போகிறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான். ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும். ஓடுறது பயந்து போடுறது. சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துல இல்லறத்திலே இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும். அதுதான் சாதனை. ஓடி போய் நான் பொண்டாட்டியை விட்டுறேன், புள்ளியை விட்டுறேன்னா அது சாதனை கிடையாது, அது பயம். அது பேர். அது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா நீ எங்கே போனாலும் உன் மனசு வீட்டு மேலே தான் இருக்கும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லா உலக விஷயங்களில் ஈடுபடணும். ஆனால் உன் மனம் எதுலேயும் ஒட்டாமல் வாழணும். நீ தனித்தே நிற்கணும், எல்லா செயலையும் செய்யணும். நீ அந்த மாதிரி போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா குழப்பம் வரும். அதனால தான் இங்கேருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கின்னு போகிறது, பொண்டாட்டியை உட்காந்து சின்ன ராமாயணம் படிக்கிறது, படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டுக்கட்டத்தை நிற்கிறது. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து விட்றேன், என்னையாண்ட கல்யாணம் பண்ணிக்கினேன்றது. இது மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால வர்றது தான். அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரி, சொல்லு. ஏன் இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே ஏன் கிடைக்கணும்? நம்ம பெற்ற பசங்களுக்கு ஏன் பாவம் சேரணும்? அது நீ எதுலேருந்து வந்த? நான் அப்பாவோட. அதுலேருந்து வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னா யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். உனக்கு தான் சொந்தம். அப்போ அவர் பாவம் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து பண்ண உங்கள் அப்பா சொத்தெல்லாம் நீ தானே எடுத்துக்கணும். அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும். இது தொடர்பு இல்லாத போது தான் வராது. தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும். அதனால் அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது. அதனால தான் சொல்கிறது, அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்கிறாங்க, மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர்னுடைய யூகத்தை உடைக்கிற ஆற்றல் அர்ஜுனனுக்கு தான் உண்டு, வேறு யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபதிரைக்கு சொல்லின்னு வர்றாரு. சுபதிரை தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுன்னுக்கிறான் வயிற்றுலேருந்து. பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டான், வெளியே வர தெரியாத மாட்டின்னு செத்து போகிறான். அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்போது கர்ப்பத்திலேயே உணர்வு வந்தது, மற்றவன் சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா? அப்படி வர்றதுதான். ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய விந்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தானோ அத்தனை இவனுக்கு சொந்தம். இவன் பிறந்து இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்கிற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம், தாய் தாப்பு வராது. சொல்லு. அந்த பாவத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரே வழி இதில் மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த உலகத்தில் பாவம் பண்ணியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணணும். பண்ணினா தான் சமமாக ஆகும். அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான், அதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்குன்னு தான் இருந்துருக்கும். சொல்லு. அதனால் செய்தது நன்மை. நம்மளால் இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 500 ரூபாய் உலகத்துக்காக செய்துடுறேன், ஒரு 500 ரூபாய் என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன். அப்போ நான் எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு நான் சமமாக ஆயிடுறேன். அந்த மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீக வழி. ஆன்மீகம்ன்றதே என்ன? அடுத்தவனுக்கு கொடுத்து வாழறது ஆன்மீகம். அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு. மனிதன்றவனை கொடுத்து வாழறவன் தான் மனிதன், எடுத்து வாழறது மிருகம். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. இவ்வளோ நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம். இனிமேல் நமக்கு இந்த பக்குவம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனாக வாழ பழகுங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான், ஆனால் குணங்கள் மனித மாதிரி இருக்காது, மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்லை, மனித மாதிரி பழகுங்க அப்படின்றது.
அதனால் மனிதனாக மாறும்போது மனோபாவம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். சொல்லுங்க ஐயா. ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத, மற்றவனை பார்த்து புறமாப்படாத, அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான், நீ வேற காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எந்த காரணத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா? யாரையும் தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா. தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஏன்னா ஆதியில் வந்து போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டு இருப்பான் எப்போவோ. இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்துன்னுக்கிறேன்னு தெரியும். இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும். அது மறந்தால்தான் உலகம் இருக்கும். மறக்காத ஞாபகம் இருந்ததுன்னா உலகமே இருக்காது. அதனால் யாருமே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரகசியம், தெய்வ ரகசியம்னு பேர். அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும். எப்போ வரும்? அதை தான் அவ்வைக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ வந்து ஞானியாக ஆயிட்ட. முப்பிறவியில் போன பிறவியில் வந்து நீ பணக்காரனாக இருந்த. இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனாக போவியா? போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம போன பிறப்பில் என்ன வரணும், இப்போ எதுக்காக வந்துக்கிறோம், என்ன செய்துக்கிறோம், அதுக்காக வந்துக்கிற நீன்னு அர்த்தம். இப்போ நீ என்ன செய்துன்னுக்கிற, நீ அதுக்காக தான் வந்த. அது இல்லைன்னு சொன்னால் நீ இந்த செயலை நீ செய்ய மாட்டேன். அதனால் எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான்? பூமியில் ஜனனம் பண்ணணும்னா மரணம் அடைவான். ஜனனமும் மரணமும் இயற்கை. இந்த ஜனன மரணத்துக்குள்ளே இறைவன்ற ஒருத்தனை பிடிக்கணும். அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் வந்து அடுத்தவனுக்கு நன்மையை சொல்கிறதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையிறதுக்கு தான் மனிதனும். மற்ற ஜீவராசி பேசாது. மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும். அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத, இவனை பற்றி பேசிக்கிறான், தன்னை பற்றி பேசிக்கிறான், தான் குடும்பத்தை பற்றி பேசிக்கிறான், உலகத்தை பற்றி பேசுகிறான். அதெல்லாம் முக்கியம். கடவுளை பற்றி பேசணும். ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சாக இருக்கணும். பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்தது தான் மனித உடல். சரிங்க, சொல்லு. ஏன் ஒரு கேள்வி மட்டும். அது இருட்டில் இருந்ததா வெளிச்சத்தில் இருந்ததா பிறக்கிறதுக்கு பூமியில் வர்றதுக்கு முன்னே? இருட்டில் தாங்க ஐயா இருந்துச்சு. அப்போ இருட்டில் இருந்த குழந்தை பிறந்த பிறகு ஏன் வெளிச்சத்தை பார்க்கறது, இருட்டை பார்த்தா பயப்படுது? ஏன்பா தெரியலைங்க. கருவறையே ஒரு இருட்டறை தான்பா, கல்லறையும் ஒரு இருட்டறை தான். ரெண்டுமே இருட்டறை தான். ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே திரும்ப சூரியனை காட்டுவாங்க. ஆமாம். ஏன்னா சூரியன் வந்து சாதாரணமான விஷயம், ஒரு கெமிக்கல். அது அந்த கெமிக்கல் பட்டாதான் மரம் செடி கொடியிலிருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும். சரிங்க. அதே மாதிரி அந்த குழந்தை கண் நல்லா இருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்ததுன்னு. சூரிய கதிர்வீச்சு இருக்குது, அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது. அது சரிங்க. சூரியன் தான் உலகத்தில் கடவுள். அதுதான் நிஜம். அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள். அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது. மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு வந்து பயம், இருட்டை பார்த்தா பயம் வர்றதுக்கு காரணம் கற்பனை. சரிங்க. என்னது? கற்பனை. கற்பனை. இருட்டில் இது வருமா, பேய் வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, காட்டேரி வருமா, முனேஸ்வரம் வருமான்ற மனக்கற்பனையால் பயம் வருது. சரிங்க. இந்த மனக்கற்பனை நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும். மனிதனுக்குள்ள உடலுக்குள்ள உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி. சரி. ஆனால் அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண்ணு மங்கிடும் சில பேருக்கு. ஆனால் உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத, எனக்கு ஒரு இது வரைக்கும் ஓடிக்கின்னு தான் இருக்குது, பச்சைக்குன்னு தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான். ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை போயிடும். காரணம் என்ன? உடலில் ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னு அர்த்தம். சரி. அந்த உஷ்ணம் வந்து கண்ணில் வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடலில் வேற எங்கேயும் இல்லை, கண்ணில் வர மாதிரி. மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது ரெண்டு இடம். ஒன்று மூளை, ஒன்று கண்.
அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண் இருந்தும் பார்வை இல்லை, காது இருக்குது ஆனால் கேட்கல, மூக்கு இருக்குது எது இருக்குதுன்னு மோர தெரியல, அது என்ன வாசனைன்னு தெரியல, வாய் இருக்குது பேச வரலை அப்படின்னு சொல்லியிருந்து. ஆமாம் இல்லையா? இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால்தான். ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது, பார்த்தது, படித்தது, இதையெல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது. இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம் தனியாக ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு ஊட்ட கட்டிட்டு ஒண்டியா படுறான்னா படுக்க மாட்டான், ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கினா தான் பத்து தூங்குறான். ஆமாங்க, அதுதான் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான். ஒரு இடத்துல போகிற ஒரு இருட்டு பகுதியில் போகும்போது நான் போகிறேன்ற நினைவோடு போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை. ஐயோ நான் போயின்னுக்கிறேன், எது குறுக்க வருமோ எது போகுமோன்னா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும். அதனால இருட்டை பார்த்தா பயம் வருதுப்பா. சரிங்க தானே? அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், சனி பயிற்சி ஏழ்ற, குரு பயிற்சி ஏழ்ற நாட்டு சனி அப்படின்ட்டான். ஆமாம், அது அவன் பொழப்பு. நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பற்றி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும்? சரிங்க. ஏன்னா ஜோசியம் சாஸ்திரம் இது ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு. சரிங்க. எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா, அவன் காசுக்காக பார்க்கல, அவன் படிச்சுட்டு வந்து பார்க்கல, ஒரு குரு கிட்ட பயின்று வந்து படித்தான், குரு மூலியமாக படித்தான். சரிங்க. குரு மூலியமாக படிக்கும்போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல, அவன் கடவுளையும் சேர்த்து படித்தான். அப்படி படிக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தைகள் பழிச்சிடும். இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னால் பழிச்சிடும். அதுக்கு சொல்லுவாங்க கருணாக்கார பொம்பளைன்னு, தெரியுமா? ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வந்து வாயால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க. இப்போ வந்து படிப்பு, இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது, அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க. இப்போ சினிமா இருக்குது தெரியுமா? ஆமாங்க. சினிமாவில் சிவாஜி கணேசன் வந்து கையை காட்டினோடனே பார்வதி வந்துடுவான். வெளியே காட்டினாருன்னா வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். இவர் விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும், திடீர்னு பிசாசு வரும், திடீர்னு கதாநாயகன் வந்து குதிப்பார் இல்லை? ஆனால் நடைமுறைக்கு வருமா? வராது. அப்போது மந்திரம், மனம்ன்றது எந்திரமயமாக ஆகணும், தொடர்ச்சி ஆகணும். அந்த மாதிரி ஆதியில் இருந்த ஜோசியருங்க சாஸ்திரக்காரங்கள்லாம் அப்படி செய்தாங்க. அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது. சரிங்க. ஆனால் இப்போ நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது 100 பேருக்கு சொன்னால் 2 பேருக்கு நடக்கும், 98 பேருக்கு நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரக்காரனை மாற்றிடுறாங்க, ஜோசியக்காரனை மாற்றிடுறாங்க. இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை, அந்த ஜோசியர்கிட்ட போகலான்ட்டு. அதனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல, ஜோசியமும் பார்க்கல, நமக்கு எதுக்கு வீணான வேலை? சரிங்க, சொல்லு. ஒரு ஆன்மீகம், இந்த தியானத்தை பற்றியும் சிலர் எல்லாம் பேசி கேட்டிருக்கேங்கய்யா. அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப. தியானம் என்பது என்னவென்றால், தன்னை தேடும் பாதையில் தன்னையே தொலைப்பது தான் தியானம் ஐயா. நம்ம தேடுற பாதையில் நம்மளே தொலைச்சிடணுமா? எப்படி சொல்கிறோம்? தான் என்றது யார்? தான் என்றது இறைவன், நான் என்றது நானா? நான் இறைவனை தொலைக்க முடியுமா? உன்னால தொலைக்க முடியாது. அப்போ நீ யார்? நான். நீ என்றது யார்? உடலா, காலா, கையா, உயிரா, உன் ஜீவனா, உன் ஆன்மாவா? எது நீ? எதை நீ தொலைப்ப? இது சும்மானா ஏமாத்துற விஷயம். இதெல்லாம் நிறைய இப்படி டிவியில் மீடியாவில் பேசித்தான் ஜனங்க இன்னைக்கு மறந்து போயிருக்குது. தன்னை தொலைக்கணும்னு சொன்னால் உனக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாது, புள்ள இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, சுகம் இருக்கக்கூடாது, இது என் ஊர், இது யாதும் ஊரே யாவரும் கையில், இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய உலகம், எல்லாம் இறைவனுடைய உலகம், உலகம்தான் நான் தான் உலகன்ற நிலைக்கு வரவனுக்கு தான் தன்னை தொலைக்க முடியும். வீட்டில் உட்காந்து சொத்து சேர்த்து துட்டு என்றவனுக்கெல்லாம் தன்னை தொலைக்க முடியாது, சும்மா ஏமாத்தினுவோன்னா இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி இல்லை. தியானம்ன்றது தன்னை மறத்தல். நான் இருக்கிறேன்றதை மறந்துடணும். நீ நான் பாடம் பண்ணுறேன், நான் சாமி கும்பிட்றேன், நான் யோகம் பண்ணுறேன், நான் யோகாசனம் பண்ணுறேன்ற நினைவு இல்லாமல் போகிறப்பாரு அது தன்னை மறத்தல். தன்னை இழக்க முடியாது. தன்னை இழந்தீன்னா நீ இறைவனோட கலப்ப.
அப்போ இறைவனோட கலப்பைனா எது கலக்குதுன்னா உன் உயிர், உன் ஜீவன், உன் ஆன்மா முப்பொருளும் ஒன்றா மாறுச்சுன்னா உன்னை நீ இறைவனோட கலக்குறன்னு அர்த்தம். இது முடியணும்னா இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது உனக்கு. சரிங்க. நீ துணி போட்டுக்கிற, இன்னொருத்தருக்காக கார் வாங்கி வச்சுக்கிற, இன்னொருத்தருக்காக என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிற, என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை கம்பவுண்டர் ஆகணுன்ற எண்ணம் வச்சுக்கின்னு என்ன நான் தொலைக்கிறேன், நான் தொலைக்க முடியுமா? ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம் ஊரை. நிஜத்தில் முடியாத விஷயம், யாராலையும் முடியாது. சரிங்க. ஏன் சொல்கிறேன்னா, பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளுன்னா இல்லையா? அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். நீ கடவுள் கூட இருக்கும்போது கூட உனக்கு ஆசை இல்லாத இருக்கணும். இந்த மனுஷனால முடியுமா அது? கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் பாடம் பண்ணா எங்க வேலைக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்றாங்க. எங்கள் பையன் ஃபோன் பண்ணுறான், என் புள்ள பொண்ணு ஃபோன் பண்ணுது, பொண்டாட்டி ஃபோன் பண்ணுன்றான். இப்படிப்பட்ட நிலையில் தன்னை மறந்தோன்னா அது ஏமாத்துற விஷயம் தானே அது. ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய பயணம் பண்ணின்னுக்கிறேன், மீதி இறைவன் பார்த்துக்கிட்டோன்ற நினைவோடு போகணும். அதை விட்டுட்டு தன்னை மறக்கிறதுக்கு இங்கே யாராலையும் முடியாதுப்பா. தன்னை மறக்கிறவன் இங்கே துணி இல்லாத வரவனாக தான் இருப்பான், அவன் தான் தன்னை மறந்தவனாக இருப்பான். துணி போட்டுக்கின்னு வரவங்க யாருமே தன்னை மறக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் இப்போ உடல் மேலே பற்று இல்லாதகிறான்னு அர்த்தம். நம்ம எல்லாம் விபூதி பூச்சிக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோம், பின்னல் போட்டுக்கிறோம், ஜடை போட்டுக்கிறோம், மேட்சிங் புடவை கட்டிக்கிறோம், மேட்சிங் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு அப்புறம் தன்னை எங்க அந்த மறக்கிறது? இது சாத்தியம் இல்லை. எனக்கு ஒரு பாதை கிடைச்சது, அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன், மீதி இறைவன் பார்க்கட்டும்ன்ற நினைவோடு போகணும். அதுதான் ஞானம். சரிங்க. அப்படி போனீங்கன்னா அதனால சொன்னான், அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. ஆசை நம்ம எவ்வளோ எவ்வளோ எதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ துன்பமும் அது கூட சேர்ந்தத்தான். ஆனால் அது ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. ஏன்னா மார்கழி மதி நிறைந்த நன்னாளுன்னாங்க. ஏன் அதை மதி நிறைந்த நன்னாள்னு சொன்னால், மற்ற நாள்லாம் அறிவு இருக்கிற நாள், மதினா அறிவு, அறிவு இருக்கிற நாள் இல்லையா? மார்கழி மாதம் தான் மதி நிறைந்த நன்னாள்னா, மார்கழி மாதம் தான் 4 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியை தலையில் ஊற்றிக்கின்னு கோயிலுக்கு போவான் காலையில். மற்ற நாளெல்லாம் காலையில் தூங்கி எழுந்து சாராய் கடைக்கு போயிடுவான். அதனால் மார்கழி மாதம் மதி நிறைந்த அறிவு வளர்ச்சி நாள்றாது. இந்த குளூரில் நீ வந்து கோயிலில் போய் கும்பிடும்போது, கோயிலில் இந்த பாடங்களை பண்ணும்போது உன் உடல் உஷ்ணம் ஏறிடும், உனக்கு நல்ல அறிவு வரும். மற்ற நேரத்துலலாம் அறிவு இருக்கிற அறிவு கூட கெட்டு போய்ட்டோன்னு சொன்னாங்க சாமி. சரி. அப்புறம் வேற என்ன? இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் திருவாதிரைன்னு மங்களி நோம்பி கும்பிட்றாங்க. மங்களி நோம்பின்னு திருவாதிரைன்னு கும்பிட்றாங்க சாமி. சரி. அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது அதுதான்பா. இந்த நாள் வந்து கல்யாணங்களில் வந்து மார்கழி ஐயருங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, நம்ம தமிழருங்க தான் சித்திரை மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம், தை மாதம் கல்யாணம் வச்சுக்கலான்னுவாங்க. ஆனால் பிராமின்ஸ் எல்லாம் இந்த மாதம் தான் நிறைய கல்யாணங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதம் இறைவன் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த மாதம் இது. கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதம் மார்கழி மாதம். அதனால் இந்த நாளில் பண்ணாக்கா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்படின்றதுக்காக கோயிலுங்களில் போய் பெண்கள் எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வைகுண்ட ஏகாதசி இந்த மாதம் தான் சொர்க்கத்துக்கு அனுப்புறதும் இப்போ தான் அனுப்புவாங்க. மற்ற நேரத்துலலாம் வெளியே ஜெயில் மாதிரி போட்டு வைப்பாங்க. சொர்க்கத்துக்கு அனுப்பும்போது இப்போ இந்த ஏகாதசிக்கு தான் எல்லாரையும் மொத்தமாக கும்பலாக அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த மாதம் உகந்த மாதம். சொல். சரி. அப்போ நம்ம கோயிலுக்கு போகையில் 5 பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போகணும். நீ தான் பஞ்சபூதமே, வேற பூதம் அது வெளியே இல்லை. வெளியே ஒரு பூதமும் கிடையாது, நம்ம தான் பஞ்சபூதம். நம்மள நம்ம யோசிக்கதே கிடையாது, வெளியிற பூதத்தையே பார்த்துன்னுக்குறோம். ஆனால் நமக்குள்ளகிற பூதத்தை பார்க்க கற்றுக்கோ. சரி. வேற என்ன? சாமி 3வது உபதேசம் வாங்கியிருக்கிறேன் சாமி. 30வது உபதேசம் வாங்கினா கூட பிரயோஜனம் கிடையாது. இல்லை இல்லைங்க. 3வது உபதேசமா 30வது உபதேசமா இல்லை, பாடம் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. சரிங்க. இல்லை பாடம் பண்ணாத நீ 30 உபதேசம் வாங்கினாட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லைங்க சாமி. முதல் ஏன்னா குறைஞ்சது 3வது உபதேசம் வாங்கினீங்கன்னா 2.5 மணி நேரம் பாடம் பண்ணணும், அப்போ தான் அது வேலை செய்யும். சரி. இல்லைன்னா ஒரு டீ கடையில் போயிட்டு டீயை வாங்கிட்டு குடிக்காத வச்சுட்டு வர கதை தான். சரிங்க.
அதனால் பாடம் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஒன்றும் சாதனை கிடையாது. அது நான் பல விஷயம் வேறுக்கு சொல்கிறேன். பாடம் பண்ணாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காதீங்க. இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது, இது தொண்டு, இது தெய்வ தொண்டு. இதில் பிஸ்னஸ் மாதிரி துட்டு வந்தால் போதுன்னு வாங்கி கொட்டிக்கிறது இல்லை இது. அதனால் பாடம் பண்ண முடிஞ்சவங்க வரைக்கும் வாங்குங்க. 2.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா முதல் பாடம் 1 மணி நேரம், 2வது பாடம் 1 மணி நேரம் ஆகிடும். ஆமாங்க சாமி, அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த டைமிங்கே கரெக்டாக எந்த பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் உண்டு, இல்லைன்னா இல்லை. சரிங்க சொல்லு சாமி. அப்புறம் முதல் உபதேசம் வாங்கையில் எங்கள் பொண்ணுக்கு ஒரு 9 வருஷம் குழந்தை இல்லைங்க. சரி. அப்புறம் இங்கே முதல் உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் சொன்னீங்க, தாய் தந்தைக்கு நம்ம தீதி கொடுக்கறது அதனால நம்மளுக்கு பலன் கிடையாது, ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுன்னு சொன்னீங்க. அதுதான்ப்பா முக்கியம். இன்றைக்கி இப்போது ஒரு பெரிய பெரிய தலைவருங்களுக்கு, பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு கூட அன்னதானம் பண்ணுறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுவாங்க. எனக்கு 12 மாதமும் பண்ணுறாங்க. இந்த 12 மாதம் பண்ணுறதால எனக்கு ஏதாவது லாபமா? ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் என் பேரை பயன்படுத்தி, என் ஃபோட்டோவை பயன்படுத்தி அன்னதானம் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர் உடலில் இருக்கிற உயிரை காப்பாற்றுது. அதுக்கு தான் அன்னதானம் பண்ணுங்கன்றது. அதுதான் பெரிய தர்மமே. இந்த சாதாரண இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்வில் பண்ண முடிஞ்ச தானம் அன்னதானம். காயத்ரி பெங்களூரில் இருக்குது, திண்டுக்கல்ல அன்னதானம் பண்ணுறாங்க. திண்டுக்கல்ல அன்னதானம் பண்ணுறவங்ககிட்ட நான் என்னால் முடிஞ்ச காசு தரேன் அப்படின்ச்சு. சரிங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, காயத்ரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. நான் சொன்னேன், அப்படிலாம் கொடுக்காத, உன்னால் முடிஞ்சது ஒரு 5 பேருக்கு பண்ணு. சரிங்க அப்படின்னேன். இன்றைக்கி இந்த மாதம் 29ஆம் தேதி 140 பேருக்கு பண்ணியிருக்குது. இது மாதிரி பல இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. எந்த மகானுக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் இது வரைக்கும் பண்ணலை. ஏதோ நம்ம சீடர்கள் இந்த மாதிரியான ஒரு தொண்டு செய்கிறாங்க. இது பல பேர் ஒரு நாள் மனிதன் சாப்பிட்டான்னா 9 நாள் உயிர் வாழ்வோம். 9 நாள் ஒரு வேளை சாப்பிட்டான்னா ஒரு மனுஷன் 9 நாள் உயிர் வாழும். உயிர் இருக்கும் அந்த உடலில். அதுக்கப்புறம் தான் அது வெளியே போகும். அப்போ 9 நாள் வாழறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறியா? அது எவ்வளோ புண்ணியம் உனக்கு இல்லையா? ஒரு நாள் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு தான் 9 நாள் போத்து தான் உன் உடம்புல ரத்தமாக மாறுது, விந்துவாக மாறுது. சரிங்க. ரத்தம், விந்து, மஜ்ஜை, இது 3 பொருளும் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடுனுடைய ஜீரண சக்தியாகி அதை அரைச்சி அதுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு 9 நாள் ஆகுது. அதே மாதிரி ஒரு வேளை அவன் சாப்பிட்டுட்டான்னா மீதி வேலையெல்லாம் சோறு நட 9 நாள் உயிரோட படுத்து நிற்பான். அதுக்கப்புறம் தான் சாவான். சரிங்க. அப்படிப்பட்ட அன்னதானம் பண்ணுறது நல்லது இல்லையா? அதை தான் இன்றைக்கி நம்ம சீடருங்க நிறைய இடத்துல செய்கிறாங்க. அது ஒரு மனசுக்கு சந்தோஷம். சரி, நம்ம சீடர்களுக்கு இவ்வளோ மனப்பக்குவம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்கும் உலகம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது நாங்கள் பண்ணணும் சாமி. எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் பண்ணுங்க. எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் அந்த அன்னதானமெல்லாம் பண்ணுங்க சாமி. பண்ணுங்க. இப்போ கண்ட்ரிவாக குழந்தை பிறகு 8 மாதம் ஆயிடுச்சு சாமி. இந்த கோவிலில் சரி நிறைய பேர் 10 வருஷம் குழந்தை இல்லையா, 12 வருஷம் குழந்தை இல்லையா. ஆமாம். அப்படிப்பட்டவங்களாம் இன்றைக்கி குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்கிறாங்க. ஆமாங்க. என்ன 10 வருஷமாக பொண்ணு தேடி நம்ம கோயிலில் ஐயருக்கே இப்போ கல்யாணம் ஆகாது இருந்தது. கிட்டத்தட்ட 20-25 பொண்ணு பார்த்தாங்க. இந்த கோயிலில் ஐயராக வந்த பிறகு தான் அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நல்லபடியாக பூஜை பண்ணு, உனக்கு கல்யாணம் ஆகுன்னு. அப்புறம் கூவத்தூரில் கல்யாணம் ஆச்சு, நான் கூட போய் வந்தேன். ஏன்னா இந்த கோயிலினுடைய சிறப்பே என்னன்னா, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு, இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான கோயில் அது. அதை மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். இதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாது. அதனால் அதை நான் அதிகமாக சொல்கிறது இல்லை. இன்றைக்கி நீ கேட்டதால் சொல்கிறேன். சரிங்க சாமி. இப்போ அப்படி இருந்ததுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சி 9வது மாதம் நடக்குதுங்க. நிறைய பேர் நிறைய ஒரு சின்ன சந்தோஷம். அதை நான் சொல்லிக்கின்னு இருந்தேன்னா மந்திரக்கார மாதிரி ஆகிடுவேன். என்ன தான் அவர் காப்பாற்றினேன், நான் தான் பண்ணேன், நான் தான் செய்தேன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. இல்லை இல்லைங்க சாமி, உங்களை நான் சொல்லுங்க, இறைவனோட செயல். அவ்வளோதான். ஆன்மீகத்தை ஒரு சிலர் ரொம்பவே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள், பலர் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன ஐயா? யாருடைய மனம் ஆன்மீகத்தை விரும்பி ஏற்றுக்குதோ அவனால் ஆன்மீகத்தை அறிய முடியும். ஆனால் யாருடைய மனம் விருப்பம் இல்லாத கட்டாயப்படுத்தி தள்ளுறாங்களோ அவனால் ஆன்மீகத்தை எந்த பிறப்புலையும் அறிய முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அதை அடையணும்னா உன் மனம் விரும்பணும். உன் மனம் விரும்பாமல் நான் வற்புறுத்தி அதை அடைய வைக்கவே முடியாது. அதுலேயும் உலகத்திலேயே உயர்ந்தது கடவுள் வழிபாடு.
அந்த கடவுளை பற்றி தெரியணுன்னா நீ உன்னை இழக்க தயாராகணும், உன் மனத்தை இழக்க தயாராக இருக்கணும். இப்போ நான் சொல்லி நீ ஒவ்வொரு காரியமும் செய்யும்போது உனக்கு அது விருப்பமில்லாத செய்யும்போது நீ அந்த பொருளை தொடக்கூட முடியாதுமா. அதனால் தெய்வீகம்ன்றது ஆன்மீகம்ன்றது உன் மனம் விரும்பினால் மட்டும்தான் ஏற்றுக்கணும். நான் இதில் எல்லாருக்கும் சொல்லுவேன், இதில் யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க, கட்டாயப்படுத்தினா இதில் நிற்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது கட்டாயப்படுத்துகிற வழிபாடு கிடையாது. கட்டாயப்படுத்தினா அவன் அதை அறியவே முடியாது. ஆனால் அவன் மனம் விரும்பும்போது இரவும் பகலும் அதுக்காகவே அவன் ஆராய்வான். அப்போ அதனுடைய உண்மையை அவனால் எடுக்க முடியும். அதனால் கட்டாயப்படுத்தி தெய்வீகத்தை யாராலையும் படைக்க முடியாது, அதை அடைய முடியாது. ஆமாங்க. யாருடைய மனம் அவன் மனம் விரும்பினால் மட்டும்தான் அதை அடைய முடியுமே தவிர மற்றவங்க சொல்லியோ ஒரு கும்பல் கூட்டியோ இப்படி போனால் நல்லா இருக்கும் அப்படி போனால் நல்லா இருக்குன்னா அது அந்த நேரத்துக்கு தான் உதவுமே தவிர எல்லா நேரத்துலையும் அது உதவாதுமா. ஏன் அந்த மாதிரி நாட்டம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நாட்டம் இருக்கணும்னு எப்படி கட்டாயம் சொல்ல முடியும்? அவன் பிறந்தது உலக வாழ்க்கைக்காக. தாய் தகப்பனுக்கு என்ன ஆசைகள் இருந்தது, தகப்பனுக்கு என்ன ஆசைகள் இருந்தது, தாயினுடைய மனநிலை எப்படி இருந்தது, தகப்பனுடைய மனநிலை எப்படி இருந்தது, அந்த தாயும் தகப்பனும் புணரல் பண்ணும்போது அதில் வந்த உயிர் இருந்தது அந்த ஆசைகளோடு தான் அது பிறந்தது. அது பிறந்ததுக்கு காரணம் என்ன? இந்த உலக இன்பங்களை அடையணும் தான் அது வந்தது. நீ அதை விட்டுட்டு கடவுளை தேடுனா எல்லா உலக இன்பத்தெல்லாம் இழக்க வேண்டியது வருமே. அது எப்படி இழக்கும்? அது வந்தது உலக விஷயத்தை ஆராயறதுக்காக, உலகத்தில் புகழ் தேடுறதுக்காக, உலகத்தில் இன்பத்தை தேடுறதுக்காக. கடவுளுடைய இன்பத்தை தேடுன்னா அது எப்படி தேடும்? ஆனால் அதுக்குன்னே பிறக்கும் சிலது. அதை யார் தடுத்தாலும் நிற்காது, அது கடவுளையே தேடி ஆகும். அப்படி பிறந்தது மட்டும்தான் அதை கடவுளை அடைய முடியுமே தவிர கட்டாயத்தில் கடவுளை அடைய வைக்க எந்த கொம்பனாலையும் முடியாது, எந்த வேஷத்தாலையும் கடவுளை அடைய முடியாது. உன் மனத்தை இழக்க தயாராக இருந்தால் தான் கடவுளை அடைய முடியும். உலக இன்ப துன்பங்களுக்கு நீ ஈடுபட்டுட்டீங்கன்னா கடவுளை அடைய முடியாதுமா. இப்போ என்னன்னா அந்த மாதிரி சில பேர்லாம் சாட்சி கொடுக்குறாங்க, இது மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தட்டுனுச்சு, கடவுள் எங்ககிட்ட பேசுனதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ளே உதித்து கடவுளை வழிபாடு செஞ்சு போய் கொண்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி கிடைக்காதவங்களுக்கு அது என்ன காரணமாக இருக்கும்? உன் மனம் இருக்கிற மாதிரி என் மனம் இல்லை, உன் மனம் பேசுகிற மாதிரி என் மனம் பேசுறதில்ல. உன் மனம் உண்மையே பேசணும் உலகத்தில் நீ நினைக்கிற, நான் பொய்யே பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீயும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். இதை மாதிரி கடவுள் யாருக்கிட்டும் பேசுனதா எனக்கு தெரியும். எனக்கு 74 வயசில் கடவுள் அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டார். கடவுளை நான் ரேஷன் கடையில் இருக்கிறாரு, ஒரு கைண்ட் ஆஃப் நிறைய சாமிகள் ஆடுவாங்க. இதெல்லாம் ஒரு மன பிரம்மை, இது ஒரு ஹிஸ்ட்ரியா நோய். அதில் வர்றது சாமி ஆடுறது, பேய் ஆடுறது, கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறதுலாம். இப்போ என்ன கூட இங்கிலாந்துலேருந்து ஃபோன் வருது, சாமி நீங்கள் வந்தீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னு. இது எப்படின்னா குரு பக்தி, அந்த நினைவு அவங்கள காட்டு தவிர நான் போகலங்க. இது மாதிரி பல நாடுகள்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. இது காரணம் என்னென்னா அவங்க நினைவு என் மேலேயே இருக்கிறதால, அதனால் ஏற்படுத்த தவிர நான் போனேன் வீட்டில் ஆசீர்வாதம் பண்ணேன்னு ஏமாத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. அவங்களுடைய நினைவு அதை காட்டுது. கடவுள் யாருக்கிட்டும் பேச மாட்டார். கடவுளை நான் கனவுல கண்டேன், கடவுளை எனக்கு கனவுல இதை சொன்னாருன்னு சொல்லலாம், ஏன்னா அது அவங்க நினைவு. ஆனால் கடவுள் வந்தார், பேசினாரு, போனாருன்னா அது ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ மனசு செம்மை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஐயா? உலகத்தை நீ மறக்கணும்னு அர்த்தமா? எல்லாத்துக்குமே ஒரே வழி உலகத்தை மறப்பது. அதுதான் 2 இடம் இருக்குது, ஒன்று உலகம், ஒன்று ஈகம், ஒன்று பரம். உலகத்தில் உன் மனம் செம்மை அடைஞ்சாலும் செம்மை அடையினாலும் நீ வாழ போகிற இல்லையா? ஆனால் பரத்தில் மனம் செம்மை அடைஞ்சால் மட்டும்தான் அங்கே வாழ முடியும். செம்மைன்றது என்ன அதை தெரிஞ்சுக்கணும் இல்லை? நிறைய பேர் சொல்லின்னு இருக்கிறாங்க. இப்போ அதை நீ சொன்ன வார்த்தையை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது செம்மைன்றது என்னான்னு தான் சொல்ல மாட்டுறாங்க. நானும் கேட்கலான்னு பார்க்குறேன், யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அகஸ்தியர் சொல்றாரு, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமேனார். இதுக்கு பொருள் என்ன?
பக்குவப்பட்ட ஒரு மனநிலை. பக்குவப்பட்டதில்லை, எல்லாத்தையும் அது உணர்ந்து தெளிஞ்சு நிற்கிது. அது இதுதான் உண்மைன்னு தேர்ந்தெடுத்துச்சு. தேர்ந்தெடுக்கும் போது இந்த மனம் நிற்கிறதுக்காக மந்திரம் சொல்லணும் கோவில்ல, மனம் நிற்கிறதுக்காக பாட்டு பாடணும் கோவில்ல, மனம் நிற்கிறதுக்காக பல குருமார்களை தேடணும். ஆனால் மனம் நின்று போச்சுன்னு சொன்னால் இந்த மந்திரமும் தேவையில்லை, குருவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அப்போ செம்மையாயிடுச்சு, மனம் பக்குவப்பட்டு போச்சு, பதத்தில் நிற்கிது. அதுக்கு எந்த மந்திரம் தந்திரம் எல்லாம் தேவையில்லை. ஆனால் இது நினச்சா எதையுமே செய்ய முடியும், இது நினச்சா ஒருத்தர் அழிக்க முடியும், இது நினச்சா ஒருத்தர் ஆக்க முடியும். அதுதான் செம்மையான மனம். அப்போ ஒரு வழிகாட்டுதல் இல்லாம, ஒரு வழிகாட்டி இல்லாம எப்படி ஒரு நார்மலான ஒரு மனுஷனால போக முடியாதும்மா, போகவே முடியாது. அப்படி வழிகாட்டி இல்லாம போகணும், போகவும் முடியும், அதுக்கு ஒரு வழியும் உண்டு. ஆனால் அது எல்லாராலையும் முடியாது. வள்ளலார் 12 வயசுலேயே மகான் ஆயிட்டார். ரமணர் 13 வயசுலேயே மகான் ஆயிட்டார். ராமகிருஷ்ணர் 12 வயசுலேயே மகான் ஆயிட்டார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? 50 வயசுலேயே பக்குவப்பட மாட்டான் மனுஷன். எவ்வளவுதான் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேன்றான், ஆசையிலேயே அலையறான். ஆனா 12 வயசுல பக்குவப்பட்டாங்கல்ல, 12 வயசுல மகான் ஆயிட்டாங்கல்ல. ஞான சம்பந்தர் 9 வயசுல 8 வயசுலயே பக்குவப்பட்டார். அவங்களுக்குலாம் அடித்தளமா இருந்தது என்ன காரணம்? முன்பிறவியில் இப்போ நான் ஞானியா இருக்கிறேன், நான் உச்ச நிலையில் இருக்கிறேன், முழுமையா கடவுளை அடையணும். அடையிறதுக்கு முன்னே எனக்கு ஏதோ ஒரு காரணத்தால மரணம் வந்துச்சு இல்லை. அப்போ அடுத்த பிறப்பு ஒரு நல்ல தாய் வயிறை தேர்ந்தெடுத்து அந்த வயிற்றில் நான் பிறக்க போகிறேன். அப்போ பிறந்தேன்னா நான் என்ன செய்வேன்? உலக விஷயத்துலேயே ஈடுபட மாட்டேன். ஏன்னா நான் போன வாட்டியே முழுமையில் இருக்கிறேன். அப்போ இந்த வாட்டி வந்தோடனே அந்த முழுமையை முடிச்சிடுவேன். அப்படி வந்தவர்கள் மகான்கள் இவங்க 3 பேருமே, வள்ளலாரும் சரி, ராமகிருஷ்ணரும் சரி, ரமணரும் சரி. இப்போ நம்மள மாதிரிலாம் ஆர்த்திக்கிட்டுங்கன்னு அர்த்தம்.